எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இட்லி பொடி ரெசிபி தாங்க. ஆனால் இந்த இட்லி பொடி ரொம்பவே வாசனையாக அதே சமயத்தில் அளவுக்கு அதிகமான டேஸ்ட்டில் இருக்கும். நிச்சயமாக இந்த இட்லி பொடி சாப்பிட்டவங்க எப்படி இந்த இட்லி பொடி செஞ்சீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்காம போக மாட்டாங்க. இந்த இட்லி பொடியில் என்னென்ன பொருட்களை நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அடி கனமான கடாயில் 150 கிராம் அளவுள்ள வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு இதை கைவிடாமல் நம்ம வறுக்கணும். உளுந்து வறுக்கும் பொழுது இதே போல் கலந்து விட்டு வறுத்தாதான் கலர் மாறாமல் அதே சமயத்தில் அந்த உளுந்தோட வாசனை நல்லா நமக்கு வரும். உளுந்தோட கலர் மாறக்கூடாது, ஆனால் உளுந்து நல்லா வறுபடணும். அந்த வாசனை அப்படியே உங்கள் வீடு முழுக்க மணமணக்கணும். அதுபோல் வாசனை வர வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டு இந்த உளுந்தை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ 1-2 உளுந்து அப்படியே கலர் மாறி வருது. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போது அதே கடாயில் உளுந்து எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 150 கிராம் அளவுள்ள உளுந்து எடுத்தேன். 150 கிராம் அளவுள்ள கடலைப்பருப்பு இதில் சேர்த்துட்டு இதையும் இதே போல் கைவிடாமல் வறுத்தெடுக்கணும். வறுக்கும் பொழுது மரக்கரண்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சூடேறாமல் இருக்கும். இதையும் அதே பிளேட்டில் எடுத்து ஆற விட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் பொழுது கடாய் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் கூட பண்ணிடலாம். கடாயில் இருக்க அந்த சூடே போதும். கலர் மாறக்கூடாது, கருகக்கூடாது. இது போல் வறுபட்ட பிறகு இதையும் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதே கடாயில் நம்மளோட காரத்துக்கு தகுந்தாற் போல் குண்டு மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 15-16 மீடியம் சைஸ் குண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன். மிளகாய் லைட்டாக சூடேறினா போதும், கருகக்கூடாது, கலர் மாறக்கூடாது. இப்போ இதையும் பருப்பு இருக்க பிளேட்லேயே சேஞ்ச் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். நல்லா ஆறின பிறகு தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். சூட்டோடு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா மிக்ஸி ஜார் ஓப்பன் ஆகி மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிளகாயை மட்டும் மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மிளகாயோட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். நான் தூளுப்பு இப்போ சேர்க்குறேன். நீங்கள் கல்லுப்பு சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் உப்பில் துளி கூட ஈரம் இருக்கக்கூடாது. இது போல் நல்லா அரைச்ச பிறகு இதில் பருப்பையும் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா அரைச்சிக்கலாம். சிலருக்கு இந்த பவுடர் நல்லா அப்படியே மைய பவுடராக இருந்தால் பிடிக்கும். சிலருக்கு கொரகொரப்பாக இருந்தால் பிடிக்கும். அதற்கேற்றாற் போல் நீங்கள் பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொடியை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். அதுலேயே கொஞ்சம் பொடியில் ஒரு 3 பூண்டு பல் சேர்த்துட்டு இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துட்டு இதில் நம்ம எண்ணெய் சேர்த்து சாப்பிட்றதுக்கு உடனே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மொத்த பொடியிலையும் பூண்டு போட்டு சேர்த்து அரைக்க வேணாம். அப்படி அரைச்சிங்க அப்படின்னா ஒரு 3 நாள்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிடணும். ஏன்னா பருப்பு பார்த்திங்கன்னா அப்படியே நமுத்து போன மாதிரி ஆகிடும். அந்த பொறுப்பான தன்மை இருக்காது. அதனால் தேவைக்கு அந்த சமயத்தில் நீங்கள் பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம். அதே போல் நம்ம இட்லி பொடிக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது உடம்புக்கும் நல்லது. சிலருக்கு நல்லெண்ணெய் பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்க காய்ச்சின கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெயும் பச்சையாக சேர்த்துக்க வேணாம். ஏற்கனவே அப்பளம் பொரிச்ச எண்ணெயோ இல்லை வடை பொரிச்ச எண்ணெயோ இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் பச்சையாக சேர்த்துக்கிட்டா அது நம்மளோட உடம்புக்கு நல்லது கிடையாது. இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.